ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் சிம்பிளான பன்னீருக்கு ஒரு நவாபி ஸ்டைலில் மேக் ஓவர் கொடுத்தா எப்படி இருக்கும். நல்ல க்ரீமியான டெக்ஸ்சரில் நல்ல ஸ்பைசியான மசாலாவோடு சேர்த்து சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். ஸோ அந்தளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய், 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு சின்ன சைஸில் ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கேரட் சேர்த்து வதக்கி அரைச்சி செய்கிறப்போ இதோட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் நம்ம ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கையளவு கொத்தமல்லி, அதோட புதினாவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்து வதங்கி வரணும். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, எல்லாமே நல்லா ஒன்று சேர வதங்கி வந்துருச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ நல்லா வதங்கி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இதில் நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீரை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நான் இன்னைக்கு 200 கிராம் பன்னீரை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லா பன்னீரையும் சேர்த்துட்டு நல்லா ஒவ்வொரு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கோம். பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இல்லை நீங்கள் ஃப்ரை பண்ணாமல் சும்மா அப்படி கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பட் ஃப்ரை பண்ணி சேர்க்குறப்போ டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாமே நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. அது இப்போ ஓரமாக இருக்கட்டும். இப்போ அந்த கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டரோ இல்லை நெய்யோ கூட சேர்த்து செய்யலாம். சேர்த்துட்டு இதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, பிரியாணி இலை, அதோட 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கோங்க, ஏன்னா இது நல்லா தெறிக்கும். அடுத்ததான் நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம். நாளைக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா, இதோட 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லாவே கொதிச்சிட்டு இருக்கு.
ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கொதி வந்துருச்சு. இதை ஒரு தடவை கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். நல்லா புளிப்பில்லாத தயிராக ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் மூடி போட்டு நல்லதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஒரு தடவை கலந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போகிறோம். நாளைக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த வெங்காயம், தக்காளிலாம் வதக்கிறப்பவே முந்திரி சேர்த்து வதக்கி அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ க்ரீம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர் இதோட சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட போகிறோம். அதாவது அதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்க போகிறோம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மேலே நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட கிரேவி நல்லா சூப்பராக நல்ல க்ரீமியான பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பொடியாக நறுக்குன கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்தோன்னா நம்மளுடைய ஹரியாலி பன்னீர் அல்லது ஹைதராபாத்தி பன்னீர் எப்படி வேணாலும் சொல்லலாம், ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்ல க்ரீமியாக நல்ல ரிச்சாக பார்க்கவே நல்லா இருக்கு. டேஸ்ட்டுமே நல்ல ரிச்சாகவே இருக்கும். இதை நீங்கள் சப்பாத்தி, நான், ரொட்டி, பரோட்டா, புலாவ் இதோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன். ஸோ அதோட சேர்த்து சாப்பிட்றப்போ இதோட டேஸ்ட்டை சொல்லவே வேணாம், அந்தளவு சுவையாக இருந்தது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.